ஆதியாகமம் அதிகாரம் 12 வசனம் 1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனையும் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. வசனம் 2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். வசனம் 3. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். வசனம் 4. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரோனை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாயிருந்தான். வசனம் 5. ஆபிரகாமும் தன் மனைவியுமாகிய சாராளையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தங்கள் சம்பாதித்த எல்லாவற்றையும் ஆரோனிலே சகோதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்திற்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்ந்தார்கள். வசனம் 6. ஆபிரகாம் அந்த தேசத்திலே சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்திற்கு சமீபமான மேரோ என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர்கள் அத்தேசத்திலே இருந்தார்கள். வசனம் 7. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமாகின கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். வசனம் 8. பின்பு அவன் அவ்விடத்தை விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயின் கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். வசனம் 9. அதன் பின்பு ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். வசனம் 10. அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தபடியினால் ஆபிரகாம் எகிப்து தேசத்தில் தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். வசனம் 11. அவன் எகிப்து தேசத்தில் சமீபமாய் வந்தபோதோ தன் மனைவி சாராள் பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். வசனம் 12. எகிப்தியர்கள் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள். வசனம் 13. ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல்லி என்றான். வசனம் 14. ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோதோ எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். வசனம் 15. பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். வசனம் 16. அவள் நிமித்தம் அவள் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் கூலிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. வசனம் 17. ஆபிரகாமுடைய மனைவியாக சாராளின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதையினால் வாதித்தார். வசனம் 18. அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாத போனது என்ன? வசனம் 19. இவளே உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக்க கொண்டு இருப்பேனோ? இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். வசனம் 20. பார்வோன் அவளை குறித்து தன் மனுஷனுக்கு கட்டளையிட்டு கொடுத்தான். அவர்களே அவன் மனைவியை அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள்.